நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இன்னமும் ஆண்டவனை துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யார கண்டு இவங்க பயப்பட மாட்டாங்க. பயங்கரமான புத்திசாலியா இவங்க இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரோ பெரிய லெவல்ல இருக்குதுங்க. சூரிய பகவான் கேது பகவானுடைய இணைவு மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. சனி பகவானுடைய தாக்கத்தினால பல வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் நிறைய பேருக்கு தெரியுங்க. கடந்த கால அனுபவங்களை வைத்து என்ன தவறுகள் செய்தோம், எங்கெல்லாம் தவறாக பேசினோம் என்பதை மகரம் ராசிக்காரர்கள் இப்போது யோசித்து பார்க்க வேண்டுங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கைக்கான ஒரு தெளிவு பிறக்கும். கஷ்டங்கள் அதிகமாகும் போது கடவுள் ஒரு கதவை திறந்து விடுவாருங்க. கடந்த கால துன்பங்களை நினைத்து வருத்தப்படாம அதிலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இதுங்க. மனதில் உள்ள குழப்பமும் பயமும் முன்னேற்றத்திற்கான வழிகளை தராதுங்க. மகரம் ராசிக்காரர்கள் பல விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. இனி ஒதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. முன்னேற்றத்தை நோக்கி ஓட வேண்டிய நேரம் இதுங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களை அனுபவ பாடமா எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. மனதளவுல ஏற்படும் மாற்றங்கள் தான் நல்லதற்கான ஆரம்ப புள்ளியா இருக்கு. எல்லாரும் நம்ம மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிற குணத்தை மாத்திக்கணுங்க. ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா கூட பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குங்க இந்த கலி உலகத்துல. மகரம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க. ஆனா சில நபர்களுடன் மாட்டிக்கொண்டா அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிருங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. சூரிய பகவான மனதார நீங்க வழிபாடு செய்ய வேண்டுங்க. சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக தொழில் மற்றும் வேலைக்கான ஓட்டம் அதிகரிக்குங்க. எந்த விஷயத்திலும் அலட்சியம் இருக்க கூடாதுங்க. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாதுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலத்துல முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபரா நீங்க இருக்கணுங்க. பிரபஞ்சம் ரீதியாகவும் சில விஷயங்கள் உங்களை தேடி வருங்க. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக நீங்க மாறினா பிரபஞ்சம் சார்ந்த சில விஷயங்கள் உங்க கண்ணில் படுங்க, காதுகளில் கேட்குங்க. அதிகாலையில 3 மணியில இருந்து 6 மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருதா? அப்படி நீங்க எழுந்தா நடந்த கஷ்டங்களை நினைக்காம உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதை காட்சிகளாக மனதில் கொண்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிப்பீங்க. உங்க மனசு தாங்க அலாரம். காலையில கோயிலுக்கு போறீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. கரெக்டா எந்திரிச்சிடலாம். உங்க எண்ணங்கள் தான் சக்தி வாய்ந்தவையா இருக்குதுங்க. எந்த விஷயத்த எந்த அளவுக்கு உங்க லைஃப்குள்ள அனுமதிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. நல்லதா இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சுதாங்க. முயற்சிகளுக்கு மட்டும்தான் அன்லிமிட்டடான அளவு இருக்கு.
வயது ஒரு பொருட்டே இல்லைங்க. 60 வயசுல கோடீஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காலநிலையை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதிகாலையில எழுந்தவுடன் நல்ல எண்ணங்களை நினையுங்க. நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா யோசிங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். உங்கள் ஆள் மனசு தாங்க உங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். தேவையில்லாம வளர்ந்திருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி எரிஞ்சிட்டு நல்லதா விதைச்சிடுங்க. அந்த வைப்ரேஷன் உங்கள் லைஃப்ல எங்க நல்லது இருக்கோ அங்க ஈர்த்துக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்குள்ள தேடுங்க. உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா விஷயத்துக்கான ரிசல்ட்டா இருக்கு. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. மகரம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நிகழப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது தாங்க நம்மளோட மகரம் ராசி. நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், விருச்சிகம் எல்லாரும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க இரக்க குணம் உடையவங்களா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவங்களுடைய கம்பீரமான பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனாக்கிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியால அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம்
சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மகரம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலன்கள் தரப்போகுதுங்க. பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க. எதிர்ப்புகள் விலக போகுதுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுதுங்க. விரும்பிய காரியங்களை செய்து முடிக்க போறீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா நடந்து முடிய போகுதுங்க. வியாபார போட்டிகள் குறைய போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாக போகுதுங்க. தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெற போறீங்க. பணி நிமித்தமா வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து உங்களுக்கு திருப்தி தர போறாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்பட போகுதுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குங்க. உற்சாகமா காணப்பட போறீங்க இந்த மாதம். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க. நிலுவையில் உள்ள தொகை உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாக போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. தெய்வ நம்பிக்கை கூட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெற போறீங்க. இழுபறியா இருந்த காரியங்கள்ல எதிர்பாராத திருப்பம் ஏற்பட போகுது. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. ஷேர் மார்க்கெட் துறையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. செய்யும் தொழில நீங்க சிறந்து விளங்க போறீங்க. நண்பர்களின் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்களால உங்களுக்கு சாதகமான வாழ்க்கை அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு
பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், சிவப்பு நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, தென்கிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர், மல்லிகை மலருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.